சென்னை கொளத்தூர் மகாத்மா காந்தி நகரைச் சேர்ந்தவர் 20 வயதான ரவுடி ஆதி என்கின்ற ஆதிகேசவன். ராஜமங்கலம் காவல் நிலைய சரித்திர பதிவேடு குற்றவாளியான ரவுடி ஆதி மீது ஒரு கொலை வழக்கு, அடிதடி உட்பட 9க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது. ரவுடி ஆதி வில்லிவாக்கம் பொன்னாங்கிணறு தெருவைச் சேர்ந்த சாருமதி என்பவருடன் தவறான உறவில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. சாருமதிக்கு ஏற்கனவே திருமணமாகி கணவர் உள்ள நிலையில் இவர் ரவுடியுடன் தகாத உறவில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. நேற்று இரவு சாருமதி தனது ஆண் நண்பர் ரவுடி ஆதியை செல்போனில் தொடர்பு கொண்டு தனது தோழியான ஆவடி ஏரிக்கரை பகுதியைச் சேர்ந்த சுசித்ரா என்பவருக்கு கடந்த 18ஆம் தேதி பெண் குழந்தை ஒன்று பிறந்தது என்றும், குறைப்பிரசவத்தில் பிறந்த அந்த குழந்தைக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு நேற்று இரவு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் தன் தோழி சுசித்ராவுக்கு யாரும் ஆதரவு இல்லாததால் அவருடன் மருத்துவமனையில் தங்கியிருப்பதாகவும், நீ உடனே மருத்துவமனைக்கு வரவேண்டும் என தெரிவிக்க பெண் தோழி சாருமதி கேட்டுக்கொண்டதன் பேரில் ரவுடி ஆதி இரவு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு சென்றதாக தெரிகிறது. அங்கு ஆதிக்கு மது வாங்கி கொடுத்தும் பெண் தோழியும் மது அருந்தி மதுபோதையில் தன்னுடன் தூங்க வைத்துள்ளார் சாருமதி. கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மகப்பேறு வார்டு புதிய கட்டிடத்தின் பின்புறம் அருகே ரவுடி ஆதி தன் பெண் தோழி மற்றும் சுசித்ரா ஆகியோர் தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் இன்று அதிகாலையில் அங்கு வந்த அடையாளம் தெரியாத தலைக்கவசம் அணிந்த கும்பல் ஆதியை கத்தியால் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றது. மருத்துவமனையில் புகுந்து ரவுடியை வெட்டியதில் ரத்தம் சுவற்றிலும் அருகில் இருந்தோர் மீதும் சிதறி உள்ளது. ஆதியின் அலறல் சத்தம் கேட்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் தலை தெறிக்க ஓடி உள்ளனர். கொலை செய்த இடத்திற்கு 500 மீட்டர் தூரத்தில் மருத்துவமனை வளாகத்தின் உள்ளேயே காவல் நிலையத்திற்குள் சென்று காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் பேரில் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை போலீசார் விரைந்து சென்று ரவுடி ஆதி உடலை அவசர சிகிச்சை பிரிவிற்கு கொண்டு சென்றபோது அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு வந்த ஆதியின் தாயார் மற்றும் உறவினர்கள் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பிறந்த ரவுடி ஆதியை அதே மருத்துவமனையிலேயே கொலை செய்து விட்டதாக கண்ணீர் விட்டு கதறினர். இதையடுத்து கூடுதல் ஆணையர் நரேந்திரன் நாயர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இந்த கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக 2 பேரை கைது செய்துள்ளதாகவும் கொலைக்கான காரணம் குறித்து காவல்துறை விசாரித்து வருவதாகவும் கூறியுள்ளார். இப்போ முதற்கட்ட விசாரணையில் அந்த 2022 இவர் இந்த இறந்த ஆதி உட்பட்ட அந்த கொலை கேஸில் உள்ள ஒரு இதாக தான் பதிலடி தான் மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். இல்லை, அது இப்போ எதுவும் சொல்ல முடியாது. நாங்கள் யாரையும் எந்த மோட்டிவோ எந்த சூழ்ச்சியோ எதுவுமே நாங்கள் ரூல் அவுட் பண்ணலை. அவங்களும் எங்களோட புலன் விசாரணை வலயத்தில் இருக்கிறார்கள். அது இப்போ இல்லை, கைதுன்னு உள்ளது நாங்கள் புலன் விசாரணையில் இப்போதைக்கு இருக்கிற புலன் விசாரணை துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது. சுமார் 9 டீம் ஏற்கொண்டு இந்த புலன் விசாரணைக்காக சப்போர்ட்டில் இருக்கிறாங்க. முதற்கட்ட வசமாக 2 பேர் கன்ஃபார்ம்டாக இதில் இன்வால்வ் ஆகிருக்கலான்னு எங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் லீடு கிடச்சனால 2 பேரை நாங்கள் விசாரிச்சுட்ருக்கோம். இது இல்லாமல் ஒரு 4 பேரை இந்த ஏரியாவில் இருந்ததுனால அவங்களே நாங்கள் விசாரிச்சுட்ருக்கோம். இல்லை, இப்போ புலன் விசாரணை இப்போதைக்கு முதற்கட்ட ஸ்டேஜில் இருக்குது. கன்ஃபார்ம்டாக உள்ளவங்கள 2 பேர் நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ இன்னும் இன்வெஸ்டிகேஷனில் மேபி இன்னும் ஈவினிங் இன்னொரு கிளியர் பிக்சர் கொடுக்க முடியும். இன்னும் ஒரு 3-4 பேர் வந்திருப்பாங்கன்னு தான் எங்களோட தகவல். உள்ளே எல்லாரும் வரல, உள்ளே 1-2 பேர் தான் நம்ம தான் வந்திருக்காங்க. அவங்களோட ஐடென்டிட்டி என்ன, அவங்க பேர் என்ன, அதெல்லாம் ஓரளவுக்கு தெரியுது. அதை கொராபரேட் பண்ணி டீம்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதான் 9 டீம் சொன்னேன்ல, 9 டீம் அதை துரிதமாக செயல் பண்ணிட்டு இருக்காங்க. அரசு மருத்துவமனையிலேயே ஒரு ரவுடியை ஹெல்மெட் அணிந்த கும்பல் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது.